லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனைகளோடு டிடிவி தினகரன் களத்திலே நிற்கிறார். அவர் அதிமுகவினுடைய அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாரா, அல்லது அந்த கட்சியிலே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாரா என்று இரண்டு விதமான குழப்பங்கள் இருக்கிறது. இப்போ டிடிவி தினகரனுக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு நெருக்கம் இருந்து அப்படி நடைபெறுகிறதா, அமித்ஷாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் செங்கோட்டையன் ஒரு நெருக்கம் இருந்து நடைபெறுகிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், வந்தா வா வரலன்னா போ, அந்த லெவலுக்கு போயிடுவார். இதில் டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டில் டிடிவி தினகரன் தோல்வியடைவார். எதில் தோல்வி அடைவார்? முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது, அந்த கூட்டணியில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு டிடிவி தினகரன் நினைக்கிறார் பார்த்தீங்களா. அந்த எண்ணத்தில் நிச்சயமாக டிடிவி தினகரன் வெற்றி பெற முடியாது. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கடைசி வரலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடமாட்டார். இன்னும் 10 தேர்தலுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது. பணம் இருந்துச்சுன்னா எதையும் சமாளிக்க முடியும், பணம் இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு தார்மீக நிலைக்கு அவர் போயிட்டார். அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராகவும் இருந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது, அதுதான் நிரந்தரமான ஒன்று. அந்த விஷயத்துக்குள்ளே இருக்கிற பொழுது டிடிவி தினகரன் அந்த கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ எந்த கூட்டணிக்குள்ளே போவார்? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். ஓ பன்னீர்செல்வம், அம்மையார் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி இந்த 3 பேரும் ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து பேசினார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும். ஆனால் இவர்கள் எவரும் அந்த நிலைமைக்கு போகலை. நான் முன்னாடி, நீங்கள் எல்லாரும் சேர்றோம், யார் முன்னாடி நிற்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த விஷயத்துக்குள்ளே அவங்க இறங்கி வரமாட்டாங்க. கட்சி தான் முக்கியம் அப்படின்னு இறங்கி யாருமே வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்ன முக்கியம்? நான் தான் முன்னாடி நிற்கணும், நான் தான் பொதுச்செயலாளராக இருக்கணும், பட்டர்மேக்ஸ் லைட்டே தான் வேணுமான்னு கவுண்டமணி செந்தில் காமெடியில் வர்றது மாதிரி நான் தான் பொதுச்செயலாளராக இருக்கணும், பொதுச்செயலாளர் இவர்களுக்கு என்னமோ நிரந்தரமாக எழுதி கொடுத்தது மாதிரி. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போன அம்மையார் சசிகலாவே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு ஹிட்லர் போல எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்பது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இன்றளவும் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது தான் அம்மையார் சசிகலா அவர்கள் கோபமாக இருக்கிறார், டிடிவி தினகரன் மீது தான் கோபமாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மீது எவ்விதத்திலும் கோபமாக இல்லை. என்ன, கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை, இந்த முக்குளூர் சமுதாயத்தை ஓட்டுகளை எப்படி பெறப்போகிறார் என்கிற ஒரு ஐயப்பாட்டில் அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலும் எப்பொழுதும் அம்மையார் சசிகலா அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கோ இரட்டை இலக்கோ அவர் தவறாக போக மாட்டார். ஏன்னா ராஜமாதாவாக இருந்து பின்னாடி இயக்குவார், அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் தான் இருக்கும். அவர் முன்னாடி இருந்து பொதுச்செயலாளராக இயக்கணும்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்னும் மிகப்பெரிய ஒரு அமலாக்கத்துறை ரைடு இது போன்ற எல்லா விஷயங்களையும் கையில் வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி 2029 தோல்வியடைந்த பின்னர் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக வர முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் பேசுகிறாரு, 10 நாள் கெடுங்கிறாரு. இது அமித்ஷா சொல்லி தான் சொல்கிறாரு. அம்மையார் சசிகலாவுக்கும் செங்கோட்டையன் அவர்களும் பேசிக்கொள்கிறார்களா? ஆம், பேசிக்கொள்கிறார்கள். ஹலோ சின்னம்மா, நான் செங்கோட்டையன் பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் வெளியிட்டேன். அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பயணிக்கிற பொழுது டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. டிடிவி தினகரன் இப்பொழுதுதான் மிகச் சரியாக கணக்கச்சிதமாக அரசியல் செய்கிறார் அப்படின்னு பல விமர்சனங்கள் வருகிறது, உண்மையும் வருகிறது. டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை மேலூரில் துவங்குகிற பொழுது அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்று நாம் நினைத்திருந்தோம். அப்பொழுது முக்கிய தலைவர்களில் ஒருவரான கோபாலகிருஷ்ணன் பாத்ரூமில் வலிக்கி விட்டு விழுந்துறேன்னு சொல்லி கோயம்புத்தூர் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டாரு. இங்கே மருத்துவமனை இல்லையான்னு சொல்லி நான் கூட தொடர்பு கொண்டு கேட்டேன். ஆனால் முக்கியமானவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்ப்பை சந்தித்து டிடிவி தினகரனோடு போகிறதான்னு அப்போவே போகலை. அப்போ டிடிவி தினகரனுடைய செல்வாக்கு எப்படி இருந்துச்சு? மக்கள் செல்வர் அப்படிங்கிற ஒரு பேரவையை நான் தான் தொடங்கி
டிடிவி தினகரன் திகார் ஜெயிலில் இருக்கும்போது மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவையின் தொடங்கி தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு 50,000 பேரை கட்டமைப்பு செய்து நான் தான் அந்த வேலையை செஞ்சேன். அம்மையார் சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, டிடிவி தினகரனும் ஜெயிலுக்கு போயிட்டார். அப்போ யாருக்காவது நம்ம ஏதாவது பண்ணணுமேன்னு ஆண்டிப்பட்டிலேருந்து நம்மள்ட்ட சொன்னாங்க, நம்ம செஞ்சோம். நமக்கும் டிடிவி தினகரன் முக்கியத்துவம் கொடுக்கல, என்னை சார்ந்தவர்களுக்கும் சில பேர் முக்கியத்துவம் கொடுக்காம பண்ணிட்டாரு. அதுக்கு ஜனார்த்தன் என்ற ஒரு கருங்காலி, இன்னும் ஒரு சில பேர் காரணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். டிடிவி தினகரன் இப்பொழுது மிகச் சரியான அரசியலை செய்து கொண்டு போகிறாரா? இவர் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போகிற பொழுது இவர் மீது இருக்கக்கூடிய, அதாவது அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணியில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, அந்த காலகட்டத்தில் அவருக்கு கெட்ட பெயர் முக்குளத்தூர் மத்தியிலும் சரி, பொதுஜன மக்கள் மத்தியிலும் சரி, இவர் என்னடா தரந்தாழ்ந்து போயிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருந்துச்சு. அப்படின்னா இவர் ஒரு தரமான அரசியல்வாதியா இல்லாமல் இப்படி போறாரு, பாஜகவுக்கு இந்த அளவுக்கு சொம்படிக்கிறாரு, பாஜகவுக்கு இந்த அளவுக்கு ஜால்ரா தட்டுறாரு, என்ன நான் கூட போட்டியிடலை, எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் சேர்த்துக்கிற பொழுது நான் கூட போட்டியிடவில்லை, எந்த அளவுக்கு நான் இறங்கி போகிறேன்னு சொல்லி இந்த அளவுக்கு இறங்கி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது என்னை போன்றவர்கள் கணித்தது டிடிவி தினகரன் ராஜதந்திரமாக களத்தில் இறங்குகிறார். நிச்சயம் ஒரு நாள் அங்கிருந்து விடுபட்டு அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவார் என்பதை தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வரோம். அதே போல தான் டிடிவி தினகரனை ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார், கூட்டணிக்குள்ளேயும் ஏற்றுக்க மாட்டார், வாய்ப்பே கிடையாது, 100% வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் வந்தார்னா டக்குன்னு எந்திரிச்சு நின்றுவார். அந்த அளவுக்கு மரியாதை அவர்கள் மன்னார்குடி வகைராவை வைத்துத்தான் இவர் அரசியல் அதிகாரம் எல்லாமே கிடைச்சது எடப்பாடி பழனிசாமிக்கு மன்னார்குடி வகைராவை வைத்து தான். அப்படிங்கிற பொழுது அம்மையார் சசிகலா டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் நினைச்சா அந்த அதிமுக கைப்பற்ற முடியாது. சொடக்கு போகிற நேரத்தில் இந்த அதிமுகவை கைப்பற்ற முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, RSS பாப்பர கூட்டம், ஆரிய கூட்டம், பாஜக கூட்டம், இந்த கூட்டம் தான் அம்மையார் சசிகலாவுடைய அரசியலை தடுத்து வைத்திருக்கிறது. இது நிரந்தரம் அல்ல. 2029க்கு பிறகு 2026க்கு பிறகு அம்மையார் சசிகலா அவர்கள் கைவசம் இந்த அதிமுக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை தாண்டி 25க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை SP வேலுமணியை கூப்பிட்டு ஒரு ரகசிய கூட்டம் போட்டிருக்காரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், பாஜக 2.5 வருஷம், நான் 2.5 வருஷங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை, கட்சி வேலையை பாருங்கள். அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்க என்னுடைய விசுவாசிகள், மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள், இன்னும் நிர்வாகிகள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் இடைஞ்சலை கொடுப்பார். அதையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டே இருங்க, அப்பப்போ எனக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருங்க. கட்சி நம்மளது தான் சொல்லி SP வேலுமணி ஒரு டார்கெட் கொடுத்துறாரு. அப்போ கட்சி 2 கட்சியாக இருக்குது. இப்போ செங்கோட்டையன் வேறு உள்ள கெடு கொடுத்துருக்காருன்னா இவர் தன்னிச்சையாக நான் 10 நாள் கெடு அப்படிங்கிறதெல்லாம் இவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நானும் இருந்தேன், அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது நானும் ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் சில கேள்விகள், ஒரு 2 கேள்வி கேட்டோம். அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்ல. ஆனாலும் இந்த கெடு 10 நாள் கெடுங்கிறது ஒரு பொதுச்செயலருக்கு கொடுத்துருக்க கூடாது. அது யார் பொதுச்செயலராக இருந்தாலும் சரி, அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு பொதுச்செயலருக்கு கெடு கொடுக்கக்கூடாது. அப்போ கெடு கொடுத்தாருன்னா இவர் ஒரு 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போ ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர் பின்னாடி இருந்தால் இவர் கெடு கொடுக்குறது நியாயம். யாருமே இல்லையே. SP வேலுலேருந்து CV சண்முகத்துலேருந்து எல்லாருமே பின்வாங்கிட்டாங்களே. ஆக இந்த கெடு கொடுத்தது அமித்ஷா கொடுத்தது. அமித்ஷா சொல்லி தான் இவர் சொல்லியிருக்காரு. ஐயா நீங்கள் சொன்னது மாதிரி சொல்லிட்டேன், அவர் என்ன கட்சி பொறுப்புலேருந்து எல்லாத்தையும் நீக்கிட்டாரு, விடுபட வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் ரொம்ப பேசியிருக்கார். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை ஒரு காலமும் கட்சியை விட்டு நீக்கவே முடியாது. அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகளே இல்லை. அப்படி நீக்குகிற பட்சத்தில் அம்மையார் சசிகலா அவர்களை உடனடியாக போய் சந்தித்து தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் செய்யுங்கள் என்று பாஜக ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கும். அதையும் செய்ய தயாராக இருப்பார். ஆக செங்கோட்டையன் சரியான அரசியலை செய்கிறாரா, டிடிவி தினகரன் சரியான அரசியலை செய்கிறாரா, அம்மையார் சசிகலா அவர்கள் அமைதியாக இருப்பதன் காரணம் என்ன? செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கி விடுகிற பொழுது பாஜக ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கும். செங்கோட்டையனும் அம்மையார் சசிகலா 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் போங்கன்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க. கட்சி சின்னத்துக்கு சிக்கல் வந்துடும், அணிகளை பிரிச்சுருவாங்க. அப்போ 117 லெவலில் உட்காந்து பேசணும் அப்படிங்கிற லெவலில் வந்துடுவாங்களா? இல்லை அவங்க 2.5 வருஷம், இவங்க 2.5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா? இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கணும்ல. என்னதான் இவிஎம் மிஷினில் இவங்க கை வச்சாலும் இனிமேல் அவங்க இவிஎம் மிஷின்லாம் கை வைக்க முடியாது. பல மாநிலங்களில் பல்வேறு தவறுகள் நடந்திருக்கிறது. ஆகையினால செங்கோட்டையனும் அம்மையார் சசிகலாவும் சேர்ந்தோ தனித்தனியாவோ நீங்கள் அந்த பகுதியில் பிரச்சனை பண்ணுங்க, நான் அந்த பகுதியில் பிரச்சனை பண்ணுறேன், கட்சியை நம்ம கையை கொண்டு வந்துடுவோம், நீங்கள் தான்மா பொதுச்செயலர், நான் முதலமைச்சர் வேட்பாளர்
அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க ஒரு லெவலில் செங்கோட்டையனும் அம்மையார் சசிகலா அவர்களும் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு வருதா? அப்படி செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற பொழுது இந்த கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் உள்ளே வருவாரா அப்படிங்கிறத நமக்கு காலம்தான் பதில் சொல்லும். அப்படி ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையன் வருகிற பொழுது டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, இதே நிலை தொடருமேயானால் டிடிவி தினகரன் விஜயோடு கைகோர்த்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தந்திரத்தை அவர் கையில் எடுப்பார். ஏன்னு சொன்னீங்கன்னா, விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு லோக்கல் பூத் வரலையும் வேலை செய்கிறது எப்படின்னு தெரியாது. ஆனால் டிடிவி தினகரன் அந்த களப்பணியில் செய்யக்கூடிய அத்தனை வலிமையும் ஆற்றலும் அவர் இடத்துல இருக்கிறது. அதிமுகவில் மாநில பொருளாளராக இருந்திருக்காரு, மாநிலங்களவை எம்பியாக இருந்திருக்காரு, அந்த கட்சியை வழிநடத்தியிருக்காரு. அதனால் விஜயோடு கூட்டணி செய்கிற பொழுது விஜய் கட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்கி பூத் கமிட்டி வரலையும் எப்படி ஓட்டு போட வைக்கணும், மக்களை திரட்டி எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், எப்படி ஓட்டு போட வைக்கணும், எப்படி பணம் கொடுக்க வைக்கணுங்கிற அத்தனை ரகசியமும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தெரியும். டிடிவி தினகரன் செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிற பொழுது டிடிவி தினகரன் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு நிலை இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது இவர் விஜயோடு கூட்டணி வைத்து ஒரு தேர்தலை வலுவான ஒரு கூட்டணியாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.